بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تشاءون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக இந்த ஜுமாவிலே கலந்து கொண்ட நம் அனைவருடைய எண்ணங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. மேலும் நம்பிக்கை கொண்டோருக்காக அல்லாஹ் ஏற்படுத்தி உள்ள சொர்க்கத்திலேயே மிக சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி அந்த நரக படுகொலியிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி நம்முடைய பாவங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரை இங்கு ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. ஏதோ ஒரு தவறு பிழை என்பது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய அப்படி தவறுக்கும் தப்பிற்கும் அப்பாற்பட்டு இல்லாத நாம் இருக்கக்கூடியவர்கள் பிறருடைய விஷயங்களை நாம் எப்படி எடுக்கின்றோம் என்றால், பிறருடைய குறைகளாக இருந்தாலும் சரி, பிறரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதிலே பிறரை பற்றியான ஒரு கெட்ட எண்ணம் கொள்வதற்கா இல்லையா, இது நிறைய மக்களிடத்திலே இது ஆனது இருக்கிறது. பிறரை பற்றியான ஒரு தப்பான எண்ணம் கொள்வது, தவறான எண்ணம் கொள்வது, இப்படி பல எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் கொள்வது, இது எல்லாம் நம்முடைய நன்மைகளை நாளை மறுமையிலே அளிக்கக்கூடிய ஒன்றாக ஆகிவிடும். ஏனென்றால் அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லும் பொழுது எப்படி அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கஸீரம் மினல் நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பல சந்தேகங்களிலிருந்து, சந்தேகமான எண்ணங்களில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். பல சந்தேகமான எண்ணங்களில் இருந்து நீங்க விலகிக் கொள்ளுங்க. நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவு எல்லாத்திற்குமே என்ன காரணம், அடிப்படை என்றால் சந்தேகமான எண்ணம் இருக்கா இல்லையா, கெட்ட எண்ணம் இருக்கா இல்லையா, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கு. தவறாக இருந்தாலும் சரி, தவறாக ஒரு விஷயம் நமக்கு வெளிப்படையாக தவறு தெரிகிறது என்றால் அதை நம்ம என்ன செய்யலாம், அது நம்ம சம்பந்தப்பட்ட இடத்துல போய் நம்ம சொல்லி நம்ம இது போன்று செய்யாதீங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சில நிறைய பேர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், இவர்கள் எண்ணம் என்னவாக இருக்கிறது என்றால், இவங்க இப்படி, அவங்க இப்படி, நம்முடைய பார்வைக்கு ஒன்று தவறாக தெரியும், ஆனால் அது சரியாக கூட இருக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு, இப்ப ஒரு தெருவின் முக்கிலே ஒரு சிறுவன் நின்று கொண்டு இருக்கிறான். அந்த தெருவின் இடது பக்கத்திலே அந்த சந்தியில இருந்து ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால் சத்தம் விடுறார். அங்க போறான்னு சொல்லி சத்தம் விடுறார். தூரத்துல இருந்து அவருடைய அப்பா பாக்குறாரு, என்ன நம்ம பிள்ளைய சத்தம் போடுறாரு, அப்படி கோபம் வருது அவருக்கு. ஆனா அவரு எதுக்கு சத்தம் போட்டு இருக்கிறார் என்றால், அங்கே சில நாய்கள் கடிக்க வர்றதுனால அந்த பிள்ளையை காப்பாற்றணும் என்பதற்காக அவர் என்ன செய்யறாரு, அங்கிட்டு ஓடு சத்தம் போடுறாரு. அப்ப இது போன்று சில விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கும். எதுக்கு பேசுறாங்க, ஏன் பேசுறார்கள் என்று தெரியாம இருக்கும். ஆனா அதை நம்ம தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்துல அது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் நம்ம வெளிப்படையாக பார்க்கும் போது அது கெட்டதாக தெரியும் போது அந்த கெட்ட எண்ணமானது நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்கின்றான், நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க பல சந்தேகமான எண்ணங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்க. இன்ன பகலல்லி இஸ்முன், நிறைய சந்தேகமான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் பாவமாக இருக்கின்றது. ஒருவருடைய குறையை ஒருவர் துருவி ஆராயாதீர்கள்.
உங்களுடைய ஒருவர் பிறருடைய குறையை பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான், உங்களில் ஒருவர் மற்றொருடைய குறையை பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். இறந்த தனது சகோதரருடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? உங்களுடைய இறந்த சகோதரருடைய ஜனாசா இருக்கு, அதிலிருந்து ஒரு சதையை எடுத்து நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? நீங்கள் அதை வெறுப்பீர்கள். வத்தக்குள்ளா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் பேரன்புடையவனாகவும் இருக்கின்றான். அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன பாடம் எடுக்கின்றான்? சந்தேகங்கள்ல நீங்க விலகிருங்க. பல சந்தேகங்கள் பாவமாக இருக்கிறது. பிறருடைய குறையை துருவி ஆராயாதீங்க. பல பேருக்கு என்ன எண்ணம் என்றால், பலருடைய அவங்க எப்படி, இவங்க எப்படி, இவங்க எப்படி, இவங்க என்ன இவங்கள்ட்ட பேசி கொண்டிருக்கிறாங்களே, இது போன்ற பல எண்ணங்கள்ல என்ன செய்யறாங்க? தவறான ஒரு எண்ணத்தின் பால் என்ன செய்யறாங்க? போய்விடுகிறார்கள். அப்படி ஒரு எண்ணமே நமக்கு வரக்கூடாது. சைத்தான் என்ன செய்யறான்? அது நமக்கு ஏற்படுத்துறான். ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு நண்பர்களிடையா இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு எண்ணங்களை, கெட்ட எண்ணங்களை ஏற்படுவதன் மூலமாகத்தான் பிளவு ஏற்படுது, பிரச்சனைகள் ஏற்படுது, சண்டை ஏற்படுது, சச்சரவு ஏற்படுது. நல்ல விஷயமாக நல்ல விதமாக நம்ம எண்ணினோம் என்றால், தவறு வெளிப்படையாக தெரிகிறது என்றால் நம்ம என்ன செய்யலாம்? அதை நம்ம சுட்டி காட்டலாம், அதை தனியாக கூப்பிட்டு தவறை திருத்தி கொடுக்கலாம். ஆனா எந்த ஒரு தவறும் நமக்கு தெரியவில்லை, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை தவறாக இருக்குமோ, ஒருவேளை இது தப்பாக இருக்குமோ என்று நாம ஒருவர் மீது சந்தேகம் கொள்வதற்கும், நாம ஒருவர் மீது தவறான ஒரு எண்ணம் கொள்வதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆனா நிறைய பேரு இது போன்ற ஒரு எண்ணத்தை தான் என்ன செய்யறாங்க? கொள்ளக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பிறர் மீது கெட்ட எண்ணம் கொள்வதை குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். கெட்ட எண்ணம் கொள்வதுதான் பேச்சுகளிலே மிக மோசமானதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பிறரை பற்றி கெட்ட எண்ணம் கொள்வதுதான் பேச்சுகளிலே மிக பொய்யானதாக இருக்கிறது. ஒருவருடைய குறையை நீங்க என்ன செய்யாதீர்கள்? துருவி துருவி ஆராயாதீர்கள். நீங்கள் ஒட்டு கேட்காதீர்கள். ஒருவருக்கொருவர் பகைத்துக் கொள்ளாதீர்கள். அன்பு பாராட்டுவதிலே நீங்கள் சகோதரர்களாக இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நமக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலத்தில் எப்படி இருந்தார்கள் மக்கள்? ஒவ்வொரு கோத்திரமாக, ஒவ்வொரு குலமாக, நிறமாக, ஒவ்வொருன்றும் பிரிந்திருந்தார்கள். இஸ்லாம் என்ற ஒரு வட்டத்திற்குள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனைவருமே கொண்டு வந்து ஒரு தட்டிலே நிறுத்தினார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்கள் மத்தியிலே சில நேரங்களிலே, சஹாபாக்கள் மத்தியிலே கசப்புகள் ஏற்படும், வருத்தங்கள் ஏற்படும், ஒரு பிணக்கு ஏற்படும். அப்பெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இவ்வாறு நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீங்க, அன்பு பாராட்டுறதுல சகோதரரா இருங்க, பிறரை பத்தி கெட்ட எண்ணங்கள் கொள்ளாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரை அதுவாகத்தான் இருந்தது. ஏன் பிறர் மீது கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடாது என்றால், அந்த கெட்ட எண்ணம் என்பது பாவமாக இருக்கிறது. அந்த பாவத்துடைய தண்டனையானது இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது, மறுமையிலும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே பெரும் ஒரு கவலையை ஏற்படுத்திய ஒரு விஷயமாக நாம் பார்த்தோம் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அவதூறு. அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு போர்க்களத்துக்கு போறாங்க. திரும்ப வரக்கூடிய நேரத்திலே என்ன செய்யறாங்க? ஒட்டகம் நிறுத்தி வைக்கக்கூடிய நேரத்திலே அவங்க இறங்கி என்ன செய்யறாங்க? இயற்கை கடை நிறைவேற்றுறதுக்கு போயிடுறாங்க. அவர்கள் சிறு பிள்ளையாக இருந்த காரணத்தினால், அவர்கள் பெரும் எடை தெரியாதனால அந்த குடுகையில தான் இருக்கிறாங்க நினைச்சு என்ன செய்தாங்க? ஆட்கள் அந்த குடுவையை மேலே வைத்து ஒட்டகத்தை கொண்டு வந்து விட்டார்கள். பிறகு போர்க்களத்திற்கு பிறகு ஒரு நபித்தோழர் ஒருவர் அங்கிருந்து வருகிறார். எடுத்த உடனே எல்லாம் வரமாட்டாங்க, தாமதமாக ஒரு நபித்தோழர் பின்னாடி வருகிறார். அந்த நபித்தோழருடைய பேர் சஃப்வான் இப்னு முஅத்தல் எனக்கூடிய ஒரு நபித்தோழர். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வராங்க, ஆயிஷா ரலியல்லாஹு பாக்குறாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு அவங்க தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்றாங்க. ஏன்னா ஒரு பெண்ணானவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பிரத்யேக சட்டம் இருந்தது. என்ன சட்டம் இருந்தது? அவர்கள் இஜாப் அணிந்து கொள்ள வேண்டும். இஜாப்னா என்ன? இப்ப நம்ம பெண்கள் நிறைய பேருக்கு இஜாப்னா என்ன, ஜில்பாப்னா என்னன்னு என்று தெரியல. இஜாப்னா என்னவென்றால் தன்னை முழுவதாக மறைத்துக் கொள்வது, தன் முகத்தை மறைத்துக் கொள்வது, தன் கைகளை மறைத்துக் கொள்வது,
தன் காலை மறைத்துக் கொள்வது, தான் யார் என்று தெரியாமல் அடையாளப்படுத்தாத அளவிற்கு தன்னை மறைத்துக் கொள்றதற்கா இல்லையா, அது ஹிஜாபு. ஜில்பாபுன்னா என்ன? தன்னுடைய முகம் தெரியக்கூடிய விதத்திலே, யார் என்று தெரியக்கூடிய விதத்திலே, தன் முகமும் முன் கைகளும் தெரியக்கூடிய விதத்திலே, தன்னை யார் என்று தெரியக்கூடிய விதத்திலே ஆடையை, ஒரு முக்காடுகளை தன் மேலே போட்டுக் கொள்வது, அதுதான் ஜில்பாபு. அப்ப ஹிஜாபுங்கிறது தன் முழுசாக மறைக்கிறதுங்கிறது அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உரிய சட்டம். இதை நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தவறாக விலகி கொண்டு என்ன செய்யறாங்க, தன்னுடைய முகத்தை மறைக்கக்கூடிய ஒரு செயலை இஸ்லாத்திலே செய்யக்கூடிய பார்க்கிறோம். அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த குர்ஆனுடைய வசனம் அந்த ஜில்பாபுன்னு வருதா இல்லையா? நீங்க தங்களுடைய முக்காடுகளை தங்களுடைய மேலே போட்டுக் கொள்ளட்டும், முகம் தெரிய, நீங்கள் யார் என்று அறியப்பட வேண்டும், நீங்க ஒழுக்கமான பெண் என்று அறியப்பட வேண்டும், தொந்தரவு தரப்படாமல் இருக்கப்பட வேண்டும், நீங்கள் யார் என்று தெரியப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அப்ப இந்த ஹிஜாப் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உரிய சட்டம். அவங்க வந்தோடனே என்ன செய்யறாங்க, மறைக்கிறாங்க. மறைச்சிட்டு அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த சஃப்வான் இப்னு முஅத்தல் அவர் என்ன பண்றாருன்னா, அவரை ஒட்டகத்தின் மீது அமர வைத்துக் கொண்டு மதீனா வரைக்கும் அழைத்து வந்து என்ன செய்ய விடுகிறார், வீடு சேர்த்து விடுகிறார். உடனடியாக என்ன பண்றார்கள் என்றால் அவதூறை கிளப்புறான். யார் கிளப்புறான்? அப்துல்லா இப்னு உபை சலூல் எனக்கூடிய முனாஃபிக்குடைய தலைவன் என்ன செய்கின்றார் என்றால் அவதூறை பரப்புறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வைத்து, இவர்களை வைத்து, இவர் 2 பேரை வைத்து, இவர்கள் தனியாக தனிமையிலே வந்திருக்கிறார்கள் சொல்லி ஒரு தப்பான ஒரு கருத்தை என்ன செய்யறான், பதிய வைக்கிறான். இது மதீனா ஃபுல்லாக என்ன பரவுது. இதுல சில நபித்தோழர்களும் என்ன செய்யறாங்க, இந்த கருத்தை சொல்றாங்க. மிஸ்தாக்கு இன்னும் சில நபித்தோழர்கள் கூட என்ன செய்யறாங்க, இந்த கருத்தை சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கெட்ட பொழுது ரொம்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மனவேதனை அடைகிறாங்க. எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கஷ்டம் அடைகிறாங்க என்றால், சில பேரிடத்துல போய் கேட்கிறாங்க. எப்படிலாம் கேட்கிறாங்கன்னா, நீங்க அவருடைய படிப்பெண்ணாக இருக்கக்கூடிய பரீரா அவர்களிடத்துல, தன்னுடைய மனைவி ஜைனப் அவர்களிடத்துல, இன்னும் சில பேரிடத்துல என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்தாரை பற்றி, என்னுடைய மனைவியை பற்றி நான் நல்ல விதமாகத்தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த அவதூறுக்கு அவர் ஏற்றவர் கிடையாது. இப்படின்ட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பரீரா அவருடைய படிப்பெண் இடத்துல என்ன செய்யறாங்கன்னா கேட்கிறாங்க, ஆயிஷாவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, சந்தேகம் ஏற்படக்கூடிய விதத்துல அவருடைய நடவடிக்கை எது நீங்க பார்த்திருக்கீங்களான்னு கேட்கும்போது பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக தன்னுடைய வீட்டிலே அவர்கள் என்ன செய்வார்கள், ரொட்டி சுடுவதற்காக மாவை குழைந்து வைப்பார்கள். குழந்தை வைத்து விட்டு அந்த மாவை அப்படியே வைத்து விட்டு உறங்கி விடுவார்கள். கால்நடைகள், ஆடுகள் வந்து அந்த மாவை தின்று விட்டு போய்விடும். அந்த அளவிற்கு ஒரு வெகுளியான பெண்ணாகத்தான் நான் ஆயிஷாவை பார்க்கிறேன். இது அவதூறு, இப்படி பேசுனது தப்பு, இதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல பதில் அளிக்கிறாங்க. சரி, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேட்கிறாங்க. ஜைனப்ங்கிறது அல்லாஹ்வுடைய தூதருடைய இன்னொரு ஜைனப்பின் ஜக்ஸ் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஜைனப் அவர்களை அல்லாஹ் இறையச்சத்தின் மூலமாக போர்த்தி கொண்டான், இறையச்சத்தின் மூலமாக அவர்களை பாதுகாத்துக் கொண்டான். எனக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பிலும் அழகிலும் போட்டியாக இருந்தவர் யார் என்றால் ஜைனப் தான் இருந்தார்கள். என்னை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய காதையும் என்னுடைய கண்ணையும் அவர்கள் மீது பழி சொல்வதில் இருந்து நான் காத்துக் கொள்கிறேன், பாதுகாத்துக் கொள்கிறேன். ஆயிஷாவை குறித்து நான் நல்லதை தான் எண்ணுகின்றேன் என்று என்ன செய்யறாங்க, அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க. எந்த அளவிற்கு தக்குவா, எந்த அளவிற்கு இரையச்சம் உடையவர்களாக அவர்கள் இருந்திருந்தால் ஒரு பெரிய ஒரு அவதூறு பேசப்படுது. இப்படி பெரிய இந்த அவதூறு பேசப்படக்கூடிய நேரத்திலே ஒரு வார்த்தை இருக்கலாம் ரசூலுல்லாஹ் அப்படி நவுது பில்லா மின்ஹா இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார்கள் என்றால், ஆனா அப்படி சொல்ல வரல அவங்களுக்கு. ஆனா ஒரே கணவர் ஒருவர், மனைவிங்க, அவங்களுக்கு மத்தியில போட்டி, பொறாமை எல்லாம் இருக்கு.
மனிதன்ற அடிப்படையில இருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் கூட அவங்க என்ன செய்யல, அந்த இடத்திலே இரையச்சத்தோடு அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் இப்ப அந்த நிலை இருக்கிறதா? இப்ப அது போன்றுதான் ஒருவரை பற்றியான பேச்சு வார்த்தைகள் நம்முடைய நாளிலே எழுகிறதா? பெண்களை தாண்டி ஆண்களும் என்ன செய்கிறார்கள், பிறரை பற்றியான அவதூறை அபாண்டமாக பேசக்கூடியதை பார்க்கிறோம். அந்த பொண்ணு இப்படி, இந்த பொண்ணு இப்படி, அந்த பொண்ணு அப்படிதான் அந்த பையன் கூட பேசிட்டு இருந்துச்சு, எனக்கு அப்பவே தெரியும். சில பேர் பேசுவாங்க, 10 நாள் ஊருக்கு போயிருக்கும் புள்ள லீவ்ல, எங்க அந்த பிள்ளையே காணோம், பக்கத்து வீட்டுல பேசிக்குவாங்க, எங்க அந்த பிள்ளையே காணோம், அது தெரியல, பேசிட்டு இருந்துச்சு, எங்க ஓடிக்கிடி போயிடுச்சு என்னமோ, அப்படியே பேச்சோட பேச்சா அப்படியே பேசிடுவாங்க. நவுதுபில்லா மின்ஹா. இதெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு முஸ்லிம் பேசலாமா? இதுல நாளை மறுமையிலே நன்மையை எதிர்பார்க்கக்கூடியவருடைய வாயில இது போன்ற பேச்சுகள் வரலாமா? அசால்ட்டா பேசுறாங்க, அசால்ட்டாக என்ன செய்யறார்கள், இது போன்ற வார்த்தைகளை பேசி விடுறாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, லவ்லா இதா சமியதுஹு லன்னல் முஃமினீன வல் முஃமினாத்தி பி அன்ஃபுசிகும் கைரா, இந்த அவதூறை கேள்விப்படும் பொழுது ஒரு மூமினான ஆணும் சரி, ஒரு மூமினான பெண்ணும் சரி, தனது உள்ளத்திலே அவர் நல்ல எண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா? இல்ல இருக்காது. இப்படி அவங்க பத்தி சொல்றது அவதூறு என்று அவர்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் நல்ல எண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா? இது பகிரங்கமான அவதூறாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் யாரை குறித்து கேட்கிறார் என்றால், மூமினா இருக்கக்கூடிய நீங்க இப்படி ஒரு செய்தி வரும் பொழுது நீங்க எப்படி அதை ஏற்றுக்கொள்ளலாம்? இல்ல இப்ப இருக்காது நீங்க சொல்லலாமா? சொன்னார்கள், பரீரா சொன்னார்கள், ஜைனபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இருக்காது என்று சொன்னார்கள். இறுதியிலே அவர்கள் சரியான பெண் தான், கருப்பொழுக்கம் உள்ள பெண் தான் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி பல தியாகங்கள், பல அர்ப்பணிப்புகள், பல தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் சில பேர் 80 கசையடிகள் என்ன செஞ்சாங்க, வாங்கினாங்க. எவ்வளவு நெருக்கம் என்றால், திருமணம் ஆகாத ஒருவர் விபச்சாரம் செய்யும் போது அவருக்கு 100 கசையடியும் ஓராண்டு என்ன செய்யணும், ஊர் விளக்கம் செஞ்சு வைக்கணும், நாடு கடத்தணும். இது விபச்சாரம் செய்வதற்கான தண்டனை. திருமணம் ஆனவராக இருந்தால் மரண தண்டனை கொடுக்கணும். அதுவே இது போன்று அவதூறு, ஒரு பெண்ணின் மீது அவதூறு சொன்னால் 80 கசையடி. எவ்வளவு நெருக்கம் பாருங்க, 100 கசையடிக்கு 80 கசையடிக்கு எவ்வளவு, ஒரு 20 கசையடி தான் கம்மி. ஏன் அந்த அளவுக்கு ஏன் தண்டனை? அவங்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அந்த பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, அதன் மூலமா அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆவாங்க, எந்த அளவுக்கு கவலைக்கு உள்ளாங்க, வேதனைக்கு உள்ளாவாங்க, இது எல்லாம் தெரியாம ஒருத்தர் மேல டக்குனு ஒரு எண்ணத்தை வச்சு பேசிடுறது. தெளிவாக ஆதாரம் இருக்கு, சான்றுகளோட இருக்கு என்றால் அப்ப அப்படிலாம் இருக்காதுங்கிறது அது தப்பு. எந்த ஒரு சான்றும் இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, மனோ இச்சையின் அடிப்படையில இவர் சொன்னார், அவர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்ற அடிப்படையிலே ஒருவரை பற்றி கெட்ட எண்ணங்களை கொண்டு நம்முடைய வார்த்தைகளாக நாமும் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக மாறிவிட்டோம் என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு என்னை 2 வானவர்கள் ஒரு புனித பூமிக்கு அழைத்து சென்றார்கள். அப்போது பல தண்டனைகளை நான் பார்த்தேன். அப்போது ஒரு வானவர் செம்பிலான, பழுக்க வைக்க செம்பிலான கம்பியால் ஒரு மனிதருடைய தாடையை குத்தி கிழித்துக் கொண்டிருந்தார். நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல கேட்டேன், இது யார், எதற்காக இந்த தண்டனை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர் பிறரை பற்றி அவதூறு சொல்லிக் கொண்டிருந்தவர், பிறர் மீது இல்லாத அபாண்டங்களை சொல்லிக் கொண்டிருந்தவர், அதன் காரணமாக இந்த தண்டனை அனுபவிக்கிறார் என்றால், நவுதுபில்லா மின்ஹா, ஷைத்தான் எப்படி வேணா நம்மளை வழி எடுக்கலாம், ஷைத்தான் நம்முடைய நன்மைகளை எப்படி வேணாலும் பாராட்ட நினைக்கலாம். அப்ப ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிகிறது என்றால் அந்த விஷயத்திலே நம் பார்க்கலாமே தவிர, முடிவெடுக்கலாமே தவிர, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பிறரை குறித்து நாம் சந்தேகம் கொள்வது என்பது நம்முடைய நன்மைகளை நாம பாழாக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு. சஹாபாக்களை பாருங்க எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. தபுக் போர்க்களத்துல
காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்ளல. ஹிஜ்ரி 9 நடந்துச்சு. அவங்க எதனால கலந்து கொள்ளனா, கலந்து கொள்ள கூடாது, போர்க்களத்துக்கு வரக்கூடாதுன்ற எண்ணம்லாம் கிடையாது. தாமதப்படுத்துறாங்க. போய்க்கலாம், பொறுமையா போய்க்கலாம், நம்மள்ட்ட தான் வாகனம் இருக்கே, ஒட்டகம் இருக்கே, போய்க்கலாம், ஒரு நாள் 2 நாள், ஒரு நாள் 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல போயிடலாம்னு வச்சு என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. கடைசியில நாட்கள், பல நாட்கள் விரண்டு ஓடுகிறது. அவரால் போக முடியல. தபூக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டார்கள். அந்த தபூக் களத்துல இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது கேட்கிறார்கள், காப் பின் மாலிக் என்ன ஆனார், எங்க அவர் காணமே, எல்லா போர்க்களத்திலும் வந்துருவாரு, போர்க்களத்துல எல்லா போர்களிலும் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர் வந்துருவாரு, எங்க காணமே அப்படி கேட்கும் பொழுது பலிசலாமா குலத்தை, அவர் குலத்தை சார்ந்த ஒரு மனிதர் எழுந்து சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, அவரிடத்துல 2 கோடு போட்ட வெள்ளை ஆடை இருந்தது, அதை அணிந்து கொண்டு அவர் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். அதை அணிந்துகிட்டு என்ன செய்யறாரு, எங்கிட்ட மதீனால போயிட்டு அப்படியே அழகா நடந்துகிட்டு இருக்காரு ரசூலுல்லாஹ். அவருக்கு இது மாதிரி வர்றதுல எண்ணம்லாம் இல்ல, அழகு பார்த்துட்டு இருக்கிறார் இப்படின்னு சொல்லி என்ன செய்யறார், சொல்லுகின்றார். உடனடியாக முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்திரித்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவர் சொல்வது தவறு. காப் பின் மாலிக்கை பற்றி நான் நல்லவை தவிர வேறு எதுவும் நான் எண்ணிருக்கவில்லை, அவர் வருவதற்கு வேற ஏதோ காரணம் இருந்திருக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எத்தனை பேர் இது போன்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் போது ஒருத்தங்களை பத்தி சொல்லலாம், என்ன இவரு சரியா வரவே மாட்டேங்கிறாரு. நிறைய பேருடைய நிலைமை எப்படி இருக்கு என்றால், ஃபஜருடைய தொழுகை வந்து விட்டு, சுன்னத்தை தொழுது விட்டு, ஃபஜர் ஃபர்லை தொழுது விட்டு, குர்ஆன் வாசிக்கிறார்களா, திக்ர் செய்கிறார்களா, எல்லாம் செய்து விட்டு குரூப்பாக டீ கடைக்கு போய் யார் யார் வரல, ஏன் வரல, இவங்க ஏன் தொழு வைக்கிறல, அவங்க ஏன் தொழு வைக்கிறல, ஏதோ சரியாவே வரமாட்டேங்கிறாரு, இவர் இப்படி இருக்கிறாரு, அவர் இப்படி இருக்கிறாரு, இங்கிட்டு பக்கம்லாம் நன்மையை செஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் போய் என்ன செய்யறது, எந்த நன்மையெல்லாம் பாழாக்கக்கூடிய காரியமோ அதெல்லாம் ஒரு சில பேர், எல்லாருமே கிடையாது, ஒரு சில பேர் என்ன செய்வார்கள், இதைதான் பேசுவார்கள். அவருக்கு வரவே எண்ணம் இல்லைங்க, அவர் என்ன தொழுவுறதே இல்லைங்கன்றுவாங்க. அவர் தொழுகிறாரா தொழுவலையா, அவருடைய சூழ்நிலை என்ன, அவர் எங்க வேலைக்கு போறாரு, பயணத்துல இருக்காரா, எங்க இருக்காரா, ஏது இருக்காரா எல்லாம் நினைக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் ஒரு 5 நாள் 10 நாளே வரதே இல்லைங்க, அவர் தொழுவுறதே இல்லை போறதுங்க, அவர் தொழுவுறதே இல்லை போறதுன்னுவாங்க. அவர் தொழுவுறாரா தொழுவலையான்னு அல்லாஹ்வுக்கு தெரியும், நமக்கு தெரியுமா, நமக்கு தெரியாது. ஆனா அசால்ட்டா என்ன செஞ்சிருவாங்க, இது போன்ற வார்த்தைகளை என்ன செஞ்சிருவாங்க, அவருடைய கண்ணியம் குறையுமே, அவரை பற்றியான ஒரு எண்ணம் என்ன 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 வைப்பாங்க, தவறான ஒரு எண்ணம் ஏற்படுமே, தவறான நினைப்பாங்களே நினைக்கிறது கிடையாது. அந்த நேரத்துல இல்லைங்க, அப்படி இல்லைங்க, அவர் ஏதோ வெளியூர் சவாரி போயிருப்பாருங்க, அல்லது வெளியூர் வேலைக்கு போயிருப்பாருங்க, அல்லது அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, எதை இருக்கக்கூடிய விஷயத்தை, தெரிந்த விஷயத்தை அப்படி எதுவும் தெரியவில்லை என்றாலும் இல்லைங்க, வந்தக்கூடியவராக இருப்பாரு, திடீர்னு அவரால் வர முடியல, என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இப்படிதான் ஒரு மூவின் பேசக்கூடியவர்களா இருக்கும். ஆனா என்ன செய்யறது, அதற்கு நேர் மாறாக இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது நம்முடைய நன்மையை நமக்கு இழக்கக்கூடிய காரியமாக ஆகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செஞ்சாங்க. நம்முடைய நன்மைகளை இழக்கக்கூடிய, நாம் செய்த நன்மைகளை எல்லாம் நாளை மறுமையிலே நாசமாக்கக்கூடிய ஒரு காரியமாக எது இருக்கிறது, பிறரை பற்றியான கெட்ட எண்ணம் கொள்வது, இல்லாத எண்ணம் கொள்வது, பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வது, அதை பகிரங்கப்படுத்துவது. நாளை மறுமையிலே நம்முடைய குறையை அல்லாஹ் பகிரங்கப்படுத்துவான். நம்முடைய குறையை துருவி துருவி ஆராய்ப்பான். நினைச்சு பாருங்க, யாராவது ஒருவர் நாம் சொல்லிவிட முடியுமா, என்னிடத்துல எந்த ஒரு குறையும் கிடையாது, எந்த ஒரு தவறும் கிடையாது, நான் தவறுக்கு அப்பாற்பட்டவன், நான் எல்லாவிற்கு எந்த ஒரு மாறும் செய்யல அப்படின்னு சொல்ல முடியுமா? வெளிப்படையாக தவறு செய்யாமல் இருக்கலாம், ஆனால் மறைமுகமாக எவ்வளோ தவறுகளை கடந்துதான் வருகின்றோம். நமது தவறை நாளை மறுமையிலே அல்லாஹ் துருவி துருவி ஆராய்ந்தால், நம்முடைய தவறுகளை அல்லாஹ் துருவி துருவி ஆராய்ந்து பேசினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் எப்படி சக மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு தவறுக்கு அப்பாற்பட்ட இறைவன் நம்முடைய தவறை துருவி ஆராயக்கூடாது, நம்மை மன்னிக்க வேண்டும் என்று நாம் விரும்பும் பொழுது, ஒரு சக மனிதனாக நானும் தவறு செய்கிறேன், அவரும் தவறு செய்கிறார், அவரிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு குறையை, ஒரு தவறை நாம் துருவி துருவி ஆராய்கிறோம் என்றால்
நம்ம என்ன நிலையில இருக்கிறோம்? நவுது பில்லா மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்க, இறுதியாக ஒரே ஒரு சம்பவம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ் செய்வதற்காக போயிருக்கிறாங்க. எப்ப போயிருக்காங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல. அப்படி காலத்துல ஹஜ் செய்ய போஇருக்கக்கூடிய நேரத்திலே எகிப்துல இருந்து ஒரு மனிதர் வராரு. அப்ப பெரிய ஒரு ஃபித்னா ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது எல்லாருக்குமே என்ன ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருந்த ஒரு சூழ்நிலை. கெட்ட ஒரு அபிப்பிராயத்தை மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, சில குழப்பவாதிகள் ஏற்படுத்திட்டாங்க. அப்ப எகிப்தில இருந்து வந்த ஒரு மனிதர் கேட்கிறார், மக்காவில் இத்தனை மக்கள் இருக்கிறீங்களா, இவர்கள்லாம் யாருன்னு கேட்கும் போது இவர்கள்லாம் குறைஷியர்கள். சரி, இவர்கள்ல மூத்த அறிஞர் யாரு இருக்காரா, வயது முதிர்ந்த மூத்த அறிஞர் யாரு இருக்காரா? இது அப்துல்லா இப்னு உமர் இவர் இருக்காருன்றாங்க. அவர் இடத்துல போய் கேள்வி கேட்கிறாங்க. நான் உஸ்மானை கருதி நான் இந்த விஷயங்கள்லாம் நான் நினைக்கிறேன். என்னென்ன விஷயம்லாம் நினைக்கிறேன்னா, அவர் சொல்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொள்ளவில்லையே அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, கலந்து கொள்ளவில்லைங்கிறாங்க. உஹது போர்க்களத்தில் இருந்து அவர் விரண்டு ஓடினாரா இல்லையா? ஆமா, உஹது போர்க்களத்தில் இருந்து அவர் ஓடி போய்விட்டார். அடுத்துதான் கேட்கிறாங்க, பைத்துர் ரில்வானிலே அவர் கலந்து கொள்ளவில்லையே? ஆமாங்கிறாங்க. இப்படி சொல்லும் பொழுது அந்த குறையாக நினைத்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி குறைவாக நினைத்த அந்த மனிதர் என்ன நினைக்கிறார் என்றால், நம்ம நினைச்சது போலதான் இருக்கிறார் போல உஸ்மான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்கள் இவ்வாறு நினைக்கிறீர்கள், அதற்கான சரியான ஒரு விளக்கம் நான் சொல்கின்றேன். அவர் பத்ர் போர்க்களத்திலே அவர் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றால், அந்த நேரத்திலே அவருடைய மனைவி ருக்கையா அவர்களுக்கு உடல் நலம் சரியா இல்லாம இருந்துச்சு, உடல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்ப அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் இந்த போர்க்களத்திலே கலந்து கொள்ளவில்லை என்றாலும் இதற்கான நன்மையும் இந்த போர்க்களத்திலே கிடைக்கக்கூடிய கனிமத்துடைய பொருட்களே ஒரு பங்கும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க இருந்து உங்களுடைய மனைவியை பார்த்துக்கங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால அவர் கலந்து கொள்ளல. உஹது போர்க்களத்தில் இருந்து அவர் விரண்டு ஓடினார் என்றால் அவர் மட்டும் கிடையாது, மூத்த பல நபித்தோழர்களும் அந்த நேரத்திலே விரண்டு ஓடினார்கள். அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்பதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன்றாங்க. அடுத்ததாக இறுதியாக சொல்றாங்க, பைத்துல் ரில்வானிலே அவர் கலந்து கொள்ளவில்லை என்றால் அந்த பைத்துல் ரில்வானே எதற்காக நடந்தது என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குத்தான் நடந்தது. போறாங்க, உம்ரா செய்வதற்காக போறாங்க. உடனே குறைசிகள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, போர் கொடுத்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆளை யாராவது அமுச்சு விட்டு குறைசிகள்கிட்ட பேசணும், மக்கத்து காஃபிர் இடத்துல பேசணும். நாங்க போருக்கு வரல, நாங்க மக்காவிற்கு உம்ரா செய்தா வந்திருக்கிறோம், யாரை அனுப்பலான்னு பார்க்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நிறைய மரியாதை வச்சிருந்தாங்க. மக்கத்து காஃபிர்கள் ரொம்ப நிறைய மரியாதை வச்சிருந்தாங்க. சரி, இவரை அனுப்பிவிடலான்னு இவரை அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டு கொஞ்ச நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்று விட்டார் என்ற செய்தி ரசூலுல்லாஹ் வரும்பொழுது, தூதுவரை கொன்று விட்டார்களா, நம்ம இதுக்கு மேல பொறுமையா இருக்கக்கூடாது, போர் செய்யணும், எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, நாம் கொல்லப்பட்டாலும் சரி, நாம் அழிக்கப்பட்டாலும் சரி, எல்லாரும் சத்தியம் செய்யுங்க, எல்லா போர்க்களத்திலே நாம் போரிட்டு அவர்களை கொல்ல வேண்டும் என்பது சத்தியம் செய்யுங்க. சத்தியம் செய்தார்கள். அப்ப சத்தியம் செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையின் மீது இன்னொரு கையை வைத்து இது உஸ்மானுடைய கை என்று சொன்னார்கள். எனவே அந்த சத்திய பெருமானம் நடந்ததே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதற்காகத்தான் என்று அந்த இடத்துல அவருக்கு விளக்கம் சொல்லி, அவரை பற்றி தவறாக நினைத்தாரா இல்லையா அந்த மனிதர், எகிப்தில வந்த ஒரு மனிதர், அவருக்கு விளக்கம் சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நல்ல எண்ணத்தை கொள்ள வைக்கிறார். இப்படிதான் ஒரு மூமின் இருக்கணும், இப்படிதான் ஒரு முஸ்லிம் இருக்கணும். பிறரை பற்றியான எண்ணம் கொள்வதற்கா இல்லையா? அந்த எண்ணம் தான் பிறரை பற்றி நம்ம என்ன எண்ணுகிறோம் என்பதை வைத்துத்தான் நம்முடைய தகுதி இந்த உலகத்திலே இருக்கு, மறுமையில இருக்கு. இல்லைங்க அவரா அப்படிலாம் யாரையுமே அப்படி பேசிட மாட்டாருங்க. எடுத்த எடுப்புல யாரையுமே அவர் குறை சொல்ல மாட்டாருங்க. எடுத்த எடுப்புல யாரையுமே அப்படிலாம் பேச மாட்டாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய பிறரை பற்றியான கெட்ட எண்ணங்கள் கொள்வது, பிறரை பற்றியான கெட்ட எண்ணங்கள் கொள்வது அது அவதூறுலே கொண்டு போய் விட்டுரும். நாளை மறுமையிலே நம்முடைய நன்மைகளை நாசமாக்கக்கூடியதாக ஆகிவிடும். இந்த உலகத்திலும் இழிவடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்றால் பிறரை பற்றி ஆதாரம் இல்லாமல் கெட்ட எண்ணங்கள் கொள்ளக்கூடாது, பிறரை பற்றி துருவி ஆராயக்கூடாது. பிறரை பற்றியான நல்ல எண்ணங்களை கொண்டு நல்ல மனிதர்களாக வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ்